முகஸ்துதியை விட்டு தூரமானவர். அல்லாஹு தாலா கூறுகின்றான், ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு கீழ்ப்படிந்து என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறெதற்காகவும் நான் படைக்கவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 51:56 வசனம். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹுக்கே மார்க்கத்தை தூய்மைப்படுத்தியவர்களாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதி மிக்கவர்களாகவும் இருக்கின்ற நிலையில் அல்லாஹுவை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு கட்டளை அவர்களுக்கு இடப்படவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 98:5 வசனம். அல்லாஹு தாலா கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய தர்மத்தை பெற்றவருக்கு இகழ்ச்சியையும் துன்பத்தையும் செய்வது கொண்டு அதன் பலனை வீணாக்கி விடாதீர்கள். அவ்வாறு செய்பவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளாது தான் தர்மவான் என்பதை பிற மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தம் பொருளை செலவு செய்து வீணாக்கி விட்டவருக்கு ஒப்பாவார். அவருடைய எடுத்துக்காட்டு ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கின்றது. அதன் மீது மண் படிந்தது. எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கிவிட்டது. இவ்வாறே அவர் செய்த தானத்தை அவருடைய பெருமை அழித்துவிடும். ஆகவே அவர்கள் தானம் செய்ததிலிருந்து யாதொரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:264 வசனம்.